இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி சரி, அந்த கபிலனுக்கு ஒரு நாள் இருக்கு சிவா. உங்களையும் ஆள் வச்சு கொல்ல பாக்குறான். இருக்கட்டும், ஒரு நாள் மொத்தமா சேர்த்து வச்சு அவன் கதைய முடிச்சு விடுறேன். ரொம்ப வலிக்குதா? சொல்லுங்க, ரொம்ப வலிக்குதா? இல்ல. அப்போ வலிக்கலையா? இல்ல இல்ல இல்ல, வலிக்குது வலிக்குது. ஓ அப்படியா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன ரிமோட் போட்டு விளையாண்டுட்டு இருக்க? கை வலிக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா இவ்ளோ ஃபாஸ்டா கேட்ச் பிடிக்கிறீங்க. ஐயோ வலிக்குதே. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஐயோ ரொம்ப வலிக்குது ஐலி. என்ன விஷயமா? போன்ல வேண்டாம், நேர்ல சொல்றேன்னு சொன்ன. ஏதாவது முக்கியமான விஷயமா? எல்லாம் உங்க பொண்ண பத்தி தான். ஏய், என்ன ரித்திகா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லம்மா, இல்ல இல்ல, உங்க பொண்ணுன்னு நான் சொன்னது ரித்திகாவை பத்தி இல்ல, அயலிய பத்தி. அயலி, சிவா. வரேன்க்கா. ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற நாம யாருமே அயலி சிவாவோட கல்யாணத்தை பார்க்கவே இல்ல. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப கிராண்டா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். எங்களால உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வர வேண்டாம் அண்ணி. இந்த டாபிக்கை இங்கே விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது அயலி. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். ஆமாமா, நீ முடிவு பண்ணா பண்ணதுதான். ஏன்னா உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த வீட்ல ஆள் இல்லையே. அதனால ஓ முடிவுப்படிதானே எல்லாமே நடக்கும். ஏய், இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? இதுங்க ரெண்டும் நம்ம வீட்டுக்கு வந்ததே தப்பு. இதுல இதுங்களுக்கு கிராண்டா கல்யாணம் வேற கேக்குதா? செல்வநாயகி, என்ன இது புது பழக்கம்? இந்திரா ஒரு முடிவெடுத்தா அது தப்பா இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? எல்லாராலையும் எல்லா விஷயத்திலையும் சரியா முடிவெடுக்க முடியாதுங்க. யானைக்கும் அடி சறுக்கும், பூனைக்கும் பொழுது விடியும். இங்க பாரு, இத்தனை வருஷமா நீ செய்யறதுக்கெல்லாம் நாங்க யாரும் கேள்வி கேட்காம இருந்ததுக்கு காரணம், நீ இந்த குடும்பத்துக்காக எதையாவது செய்வ. எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம குடும்பத்துக்காக தானே செய்யறேன்னு நாங்க எல்லாரும் அமைதியா இருந்தோம். ஆனா இது அப்படி இல்ல. அயலி ரித்திகாவுக்கு அக்காங்கிறதுக்காக எல்லாம் நம்ம வீட்டு பணத்தை எடுத்து அவளுக்கு செலவு பண்றது எனக்கு பிடிக்கல. இது பாரு, இத்தனை பேர் சொல்றோம், நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் இந்திரா? எங்க விருப்பம் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணவே கூடாது இந்திரா. பேசி முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன்.
எப்ப இருந்து எல்லாரும் இப்படி எங்க பணம் எங்க சொத்து நல்லா யோசிக்க ஆரம்பிச்சீங்க? உங்களுக்காக மொத்த சுமையையும் நான் தூக்கி சுமந்ததுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற பாராட்டு பத்திரம் இதுதானா? எது சும? செங்கோட்டு வேலர் குடும்பத்தோட வாரிசுன்னு இந்த வீட்டு ஆம்பளைங்களை சொல்ல விடாம நீங்க கெத்தா சுத்துறதுக்கு பேரு தான் சுமையா? இத்தனை நாளா உங்க இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இப்ப உங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட உடனே பிளேட்டை மாத்தி போட்டு பேசுறீங்களா? இவ ஒரு ஓடுகாலி, இந்தா இவள கட்டின இவன் ஒரு அப்பா அம்மா பேரு தெரியாத அனாதை. இதுங்க ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க வீட்டு பணம் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா? நாம என்ன கேட்டாலும் அவ பதிலே சொல்ல மாட்டா. ஏன்னா அவளாலதான் நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம், சந்தோஷமா இருக்கோன்னு அவளுக்கு நினைப்பு. ஏய், அதான் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். ஆமாமா, இங்க ஆட வேண்டியதுதான். இதெல்லாம் தெரிஞ்சுதானே புருஷன் வீட்டுக்கு போய் வாழ முடியாம இருக்காங்க. என்ன யாருக்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏய், நீ என்னடி என் மகளை பத்தி பேச வந்துட்ட? நீ என்ன பெரிய கரெக்டான ஆளா? தங்கச்சிக்கு நல்ல பணக்கார வீட்டுல வாழ்க்கை கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே பொறாமையில ஒரு அனாத பையல கட்டிக்கிட்டு இங்க ஓடி வந்த நாடகக்காரி தானடி நீ? நீ ஏன் பொண்ணை பத்தி பேச வந்துட்ட? சித்தி, உங்களுக்கும் இவளுக்கும் கோவம் இருந்தா என்ன திட்டுங்க. ஆனா அண்ணிய பத்தி ஏதாவது தப்பா சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்குலாம் அவங்கள பத்தி என்ன தெரியும்? இந்திராணி அண்ணினா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க எல்லாரும் பேசுற இந்த சொத்து சொகம் காசு பணம் எல்லாமே அவங்களோட உழைப்பால வந்தது. என்ன அயலி, என்னமோ நாங்க யாரும் உழைக்காத மாதிரியும் இந்திராவோட உழைப்புல தான் நாங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ? நீங்கெல்லாம் உழைக்கலன்னு நான் சொல்லவே இல்லை மாமா. ஆனா அண்ணியோட உழைப்புக்கு முன்னாடி உங்க உழைப்பெல்லாம் சும்மாதான். ஒண்ணும் இல்லாத இந்த குடும்பத்தை இந்த உலகத்துக்கே தெரியுற மாதிரி கொண்டு வந்தது இந்திராணி அண்ணி மட்டும்தான்.